வாரணாசி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரம். இந்த புனித நகரத்திற்கு அவிமுக்தம், காசி, வாரணாசி, மகாமயானம், ஆனந்தவனம், பனாரஸ் ஆகிய பெயர்களும் உண்டு. இந்தியாவின் 7 புண்ணிய நகரங்களில் முதன்மையானது காசி. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானது காசி. காசியில் உள்ள மணிகர்ணிகாவில் தேவியின் 2வது சக்தி பீடம் அமைந்துள்ளது. வருணா, அசி என்னும் 2 ஆறுகள் இங்குள்ள கங்கை நதியில் சங்கமமாகக்கூடிய இடம் என்பதால் இதற்கு வாரணாசி என்ற பெயரும் உண்டு. இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் சமண சமயத்தவர்க்கும் காசி புனித இடமாக இருக்கிறது. கிமு 8ஆம் நூற்றாண்டில் பிறந்த சமண சமய 23வது தீர்த்தங்காரரான பர்சவநாதர் பிறந்ததும் இந்த புண்ணிய பூமியான வாரணாசிதான். பௌத்த சமயத்தவருக்கும் புனித இடமாக இருக்கிறது வாரணாசி. வாரணாசி நகரத்தில்தான் புத்தர் தவம் செய்து ஞானம் பெற்றதாகவும், வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரநாத்தில் தனது சீடர்களுக்கு தர்மத்தையும் ஞானத்தையும் போதித்ததால் புத்த சமயத்தவருக்கும் புண்ணிய பூமியானது வாரணாசி. ஆதிசங்கரர் கங்கையில் நீராடி இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார். இறைவனும் ஒளிவடிவில் காட்சி கொடுத்திருக்கிறார். பழமையான ரிக்வேதத்தில் காசி அறிவு தரக்கூடிய நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்கந்த புராணத்தில் சிவபெருமான் உலகில் காசிக்கு நிகரான இடம் இல்லை என்று கூறுகிறார். காசியில் ஒருவர் மரணித்தால் ஆதிசங்கரரே அவர்களின் காதில் ராமநாம மந்திரத்தை ஓதுவார் என்பது ஐதீகம். நம் முன்னோர்கள் வயோதிக காலத்தில் தீர்த்த யாத்திரையாக காசிக்கு சென்று அங்கேயே தங்கி முக்தி அடைந்திருக்கிறார்கள். கங்கை நதி தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த புண்ணிய நதி. கங்கை ஆற்றின் கரையில் அமைந்த தசவ சுவமேத படித்துறையில் நாள்தோறும் மாலை நேரத்தில் கங்கை ஆறுக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுகிறது. கங்கை ஆற்றில் நிறைய படித்துறைகள் இருந்தாலும் பார்க்க வேண்டிய முக்கியமான படித்துறைகளாக மணிகர்ணிகா படித்துறை, தச அஸ்வமேத படித்துறை, ஹரிச்சந்திரன் படித்துறை, அசி படித்துறை, ஆதிகேசவ படித்துறை முக்கியமான படித்துறைகளாக இருக்குது. புனித நதியான கங்கை நதி கரையோரம் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. காசி விஸ்வநாதர் கோவிலை முதலில் எந்த மன்னர் கட்டினார் என்பது கல்வெட்டுக்களில் கூட இல்லாதது துரதிர்ஷ்டவசமானது. 1034ஆம் ஆண்டு முதல் காசி விஸ்வநாதர் கோவில் பல முறை முகலாய பேரரசர்களால் இடித்து தள்ளப்பட்டது. 1034 முதல் பல முறை முகலாய பேரரசர்களால் காசி விஸ்வநாதர் கோவில் இடிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் மன்னர்களால் கட்டப்பட்டது. கடைசியாக முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆணையால் காசி விஸ்வநாதர் கோவில் இடிக்கப்பட்டது. இடித்த இடத்தில் ஞானவாபி பள்ளிவாசல் கட்டப்பட்டது. பின்னர் பள்ளிவாசலின் மேற்கு சுவரை ஒட்டிய பகுதியில் புதிய காசி விஸ்வநாதர் கோவிலை மராட்டிய பேரரசின் இந்தூர் ராணி அகல்யாபாய் ஓல்கர் 1780ஆம் ஆண்டில் கட்டினார். 1835ஆம் ஆண்டில் பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் 1 டன் தங்கத்தை பரிசாக வழங்கினார். அதை கொண்டு விமானங்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்டது. 1841ஆம் ஆண்டில் நாக்பூர் ராஜ்யத்தை ஆண்ட மராத்திய பேரரசின் போன்சாலே அரச குடும்பத்தினர் கருவறையின் 3 நுழைவாயில்களுக்கு வெள்ளி கவசங்களை அமைத்தனர். வடக்கு வாயிலுக்கு மட்டும் வெள்ளி கவசம் இல்லாமலே இருந்தது. அதற்கான கவசம் அண்மையில் அமைக்கப்பட்டது. கங்கை ஆற்றின் தச அஸ்வமேத பதித்துறையிலிருந்து ஒரு குறுகிய தெரு வழியாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்கிறது. இந்த கோவிலின் உயரம் 51 அடிகள். கோயிலின் உள்ளே சிவலிங்கம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிவலிங்கம் காசியில் பிரசித்தி பெற்றது. கோயிலின் உள்ளே நேபாள மன்னரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மணி தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. இதன் சத்தம் நீண்ட தூரம் கேட்கிறது. காலையிலும் மாலையிலும் விஸ்வநாதருக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இங்கு அன்னபூரணி, சத்யநாராயணர், ராஜவிநாயகர், சாட்சி விநாயகர், ராமர், அனுமன், சனி பகவான், துர்காதேவி, கௌடி மாதா, பைரவர், மகாகாலர், மகாகாளி, பாண்டுரங்கன், நீலகண்டர், தண்டபாணீஸ்வரர் ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக உள்ளனர். விஸ்வநாதர் கோவில் கற்பகிரகம் வடநாட்டு பாணியில் கோபுரம் உயரமாகவும் கொடியுடனும் காணப்படுகிறது. மூலவர் விஸ்வநாத லிங்கம் சிறியதாக பூமி மட்டத்திலிருந்து ஒரு பள்ளத்தில் உள்ளார். பக்தர்கள் மண்டி போட்டு குனிந்து விஸ்வநாதரை தொட்டு வழிபடலாம். லிங்கத்தின் தலையில் தங்கமுலாம் பூசப்பட்ட தாமிர தகடு பொருத்தப்பட்டுள்ளது. லிங்கத்தை சுற்றிலும் வெள்ளி தகடு கட்டு அமைத்துள்ளார்கள். லிங்கத்தின் மேல் ஒரு பாத்திரம் கட்டி தொங்கவிட்டுள்ளார்கள். அதிலிருந்து கங்கா தீர்த்தம் சொட்டு சொட்டாக லிங்கத்தின் மீது விழுந்து அபிஷேகம் செய்கிறது.
கோவிலின் பின்பக்கம் ஒரு தனி நந்தி சுவற்றை பார்த்து அமைந்திருக்கிறது. இதுதான் ஆதி நந்தி. ஆதி விஸ்வநாதர் கோவில் இருந்த இடத்தில் மசூதி உள்ளது. அந்த நந்தியின் அருகேதான் ஞானவாவி என்ற தீர்த்த கிணறு உள்ளது. இப்போதுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் 1777ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்தூர் ராணி அகல்யாபாய் இந்த கோவிலை கட்டினார். இங்கு விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் எழுந்தருளி உள்ளார். எனவே இவ்வூரை ஆனந்தபவனம் என்கின்றனர். வெள்ளித்தகடு பதித்த தொட்டியில் தங்க ஆவுடையார் மீது இவர் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண பிரம்மாவும் திருமாலும் முயன்றபோது அவர்களை எரித்து அழித்த இடம் இவ்வூரே என்று கூறுவதுண்டு. எனவே இவ்வூருக்கு மகாமயானம் என பெயர் வந்தது. விசாலாட்சி அம்மைக்கு தனி சன்னதி உள்ளது. கங்கை நதியின் மேற்கு கரையில் காசி அமைந்துள்ளது. காசியிலிருந்து வடக்காக 30 கிலோமீட்டர் தொலைவு வரை கங்கை நதி ஓடுகிறது. இங்கே வடமுகமாக கங்கை ஓடுவதால் உத்தரவாகினி என்று அழைக்கப்படுகிறது. நம் நாட்டில் உள்ள முக்தி தலங்கள் 7னுள் காசி தலையாய முக்தி தலம். நம் நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்ல வேண்டும். காசியில் இறப்போர் உடனே மோட்சமடைவார்கள். காசி என்று சொன்னாலே புண்ணியம் கிடைக்கும். இங்கே இறக்கும் உயிர்களுக்கு சிவபெருமானும் ஆதிசங்கரரும் காதில் ராம மந்திரம் மோதி மோட்சமடைய வழி செய்கின்றனர். காசியில் 5 உபநதிகள் கங்கையில் கலக்கின்றன. காசி கங்கையில் நீராடினால் பாவங்கள் எல்லாம் போய் புனிதம் உண்டாகும். நம் நாட்டில் உள்ள புனித தலங்களில் தலை சிறந்த தலம் காசியே. லோகமாதா அன்னபூரணி காசியில் இறைவனுக்கும் மக்களுக்கும் உணவு வழங்கி சக்தியூட்டுகிறார். காசியின் மகிமையை உணர்ந்த தென்னாட்டு மக்கள் தங்கள் ஊர்களுக்கு சிவகாசி, தென்காசி என்றெல்லாம் பெயர் வைத்து பெருமைப்படுகின்றனர். தென்னாட்டில் எல்லா சிவன் கோவிலிலும் காசி விஸ்வநாதர் லிங்கமும் காசி விசாலாட்சியும் வைத்து வழிபடுகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் 1813 முதல் இன்று வரை காசி விஸ்வநாதருக்கு நாள்தோறும் 3 வேளை பூஜைகள் நடத்தப்படுகிறது. இதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காசியில் உள்ள ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. தெருவில் சம்போ சம்போ சங்கர மகாதேவா என்று கூவிக்கொண்டு பூஜை பொருட்களை கொண்டு செல்வதால் இது சம்போ என்ற பெயரால் வழங்கப்படுகிறது. பஞ்சாப் மெயில் தவறினாலும் நகரத்தார் சம்போ நேரப்படி தவறுவதில்லை என்பது வாரணாசி பழமொழி. 1813 முதல் இன்று நாள் வரை ஒரு நாள் தவறாமல் பூஜை பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. 1942ஆம் ஆண்டு காசி நகரில் மாபெரும் கலகங்கள் நிகழ்ந்தது. ஆனால் சம்போ நின்றதில்லை. எமர்ஜென்சி காலத்திலும் நின்றதில்லை. அன்னபூரணி, விசாலாட்சி ஆகியோர் பூஜை பொருட்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் வழங்கப்படுகிறது. காசி விசாலாட்சி கோவில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் வழியில் வலப்புறத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தமிழர்களான நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் கட்டப்பட்டது. காசி விஸ்வநாதர் கோவில் காலை 2:30 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். அமாவாசை நாட்களில் நாள் முழுவதும் திறந்திருக்கும்.